அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையில் இன்றும் கூட பாராளுமன்றம் கூடியிருந்தது. இன்று காலை வேளையிலே பாராளுமன்றத்திலே காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றன. குறிப்பாக சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் எழுந்து தனக்கு ஒரு நிமிடத்தை தருமாறு சபை முதல்வரிடத்திலே வேண்டிக் கொண்டார். மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை முன்வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்தும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட சாணக்கியன் ராசமாணிக்கம் கடுப்பாகி இருந்தார். சஜித் பிரேமதாசவும் கூட எழுந்து சொல்லியிருந்தார், இந்த 2 மந்திரிகளுக்கும் ஒவ்வொரு நிமிடத்தை வழங்குங்கள், அதாவது சாணக்கியன் ராசமாணிக்கத்துக்கும் டாக்டர் அர்ச்சுனாவுக்கும் ஒவ்வொரு நிமிடங்களை வழங்குங்கள், கடந்த காலங்களில் நீங்கள் இப்படி செய்திருக்கின்றீர்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டிக் கொண்டார். அதற்கிணங்க சஜித் பிரேமதாசவின் வேண்டுகோளுக்கு பின்னால் சாணக்கியன் ராசமாணிக்கமுக்கும் டாக்டர் அர்ச்சுனாவுக்கும் அவகாசம் வழங்கப்பட்டன. முதலில் எழுந்த சாணக்கியன் ராசமாணிக்கம் ஜனாதிபதியின் சர்ச்சைக்குரிய அறிக்கைக்கு பின்னால் வடகிழக்கில் வாழ்வெட்டு சம்பவங்கள் நடைபெறுகின்றன, யார் இதற்கு காரணம், அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை கேட்பதற்காக வேண்டிதான் நான் இவ்வளவு நேரமும் தடுமாறினேன். ஆனால் சபை முதல்வர் அவர்களே, நீங்கள் அவகாசம் தர மறுத்துவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். அதனைத் தொடர்ந்து எழுந்த டாக்டர் அர்ச்சுனா, சபை முதல்வர் அவர்களே, நாங்கள் தமிழில் பேசுவதற்காக வேண்டி எம்மை செவிமடுக்கிறீர்கள் இல்லை, அவர் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார், நான் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன், எங்களுடைய பேச்சுக்களையும் கேளுங்கள் என்று காரசாரமாக சபை முதல்வரோடு மோதிக்கொண்டார். ட்விஸ்ட் என்னவென்று தெரியுமா? இருவரும் பேசியதற்கு பின்னால் பிமல் ரத்நாயக்க இவ்வளவு நாட்களாக பாராளுமன்றத்திலே ரகளைகளில் ஈடுபடக்கூடிய ஒருவர் இருக்கின்றார் என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்போது இன்னும் ஒருவர் ஜோடி சேர்ந்திருக்கின்றார் என்று சாணக்கியன் ராசமாணிக்கத்தை டாக்டர் அர்ச்சுனாவோடு சேர்த்து பேசியிருந்தார். எதிர்காலங்களிலே இருவரும் இணைந்து பேசுவார்களா? பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் தொடர்ந்தும் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் மலையகத்தை சேர்ந்த என்பிபி எம்பிக்களை சாடியிருந்தார். தமது மக்களுடைய பிரச்சனைகளை கூட பேச முடியாத பாராளுமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற தொனியிலே மலையக என்பிபி எம்பிக்களை சாடியிருந்தார். 33 வருட அநீதி, கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முழு அதிகாரமும் வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே ஆவேசமாக பேசியிருந்தார். 33 வருட காலமாக ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளும் அதேபோல் அதிகாரத்தில் உயர் அதிகாரத்தில் இருந்த செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர்கள் போன்றவர்கள் அரசியல்வாதிகளின் நோக்கத்தை அடைவதற்காக அவர்களின் கைக்கூலியாக இருந்து அந்த தரம் உயர்த்தப்பட்ட பிரதேச செயலகத்துக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கொடுக்காமல் இருந்தார்கள். இன்று அந்த பிரதேச செயலகம் அங்கே கிட்டத்தட்ட 323 பேருக்கு மேல் ஆளணியை கொண்ட பிரதேச செயலகம். அது மட்டுமல்ல, 29 கிராம சேவை பிரிவை கொண்டது. SLAS கிளாஸ் 1 அங்கே இருக்கின்ற பிரதேச செயலாளர் இருக்கின்றார். முழு வளங்களும் அந்த பிரதேச செயலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2019 ஆண்டு அது பிரதேச செயலகமாக ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அந்த அவர்களின் அதிகாரபூர்வமான அந்த வெப்சைட்டில் இருந்தது. 332 பிரதேச செயலகத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒன்றாக இருந்தது. ஆனால் பின்பு அது உபபிரதேச செயலகமாக மாற்றப்பட்டது. நான் இந்த இடத்திலே அமைச்சர் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். அமைச்சரவை அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் எப்படி உபபிரதேச செயலகமாக மாற்றப்படும்? அதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? கடும் ஆக்ரோஷமாக பேசிய கோடீஸ்வரனுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அசால்ட்டாக பதில் சொல்லியிருந்தார். கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம், இதை இப்படி ஆக்ரோஷமாக பேசி தீர்வினை பெற முடியாது, சுமூகமாக தீர்வினை பெற வேண்டும். கோடீஸ்வரன் அவர்கள் கதைக்கின்ற போது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் தரம் உயர்த்தல் விஷயம் சம்பந்தமாக சில விஷயங்களை இங்கு ஆக்ரோஷமாக முன்வைத்தார். இது வழமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழரசு கட்சியின் இன்றைய உறுப்பினர் கோடீஸ்வரன் உட்பட பலரும் இது சம்பந்தமாக பல தடவைகள் கதைத்திருக்கிறார்கள், இந்த சபையிலும் சபைக்கு வெளியிலும். இது குறித்து நான் சிறிய விளக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டும். இது எடுத்தெடுப்பிலேயே இதை
90களிலே அமைச்சரவையில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விவகாரம் ஏன் இதுவரையும் செய்யப்படவில்லை? 33 வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு செயலகத்தை தரம் உயர்த்த விடாமல் அரசியல்வாதிகள் தலையீடு செய்கிறார்கள், அதனால் இது நடப்பதில்லை என்றெல்லாம் குறை கூறப்படுகிறது. உண்மைக்கு புறம்பான இந்த விஷயம் சம்பந்தமாக வைத்தியர்களின் வேலை நிறுத்த தீர்மானம் நியாயமற்றது என்று அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச இன்றைய தினம் தெரிவித்திருந்தார். வைத்தியர் உள்ளிட்ட அரச ஊழியர்களுக்கு கணிசமான சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ள போதிலும் வைத்தியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்திருப்பது நியாயமற்றது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் இது தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கலந்துரையாடலுக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். நாளை இடம்பெற உள்ள வைத்தியர்களின் வேலை நிறுத்தம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். அதேவேளை பொருளாதாரத்திற்கு சுமையாகாத வகையில் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பொருளாதாரம் மேலும் சீரடையும் போது அனைத்து அரச ஊழியர்களுக்கும் அதன் பலன்களை வழங்க முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்காமலும் தேவையற்ற வேலை நிறுத்தங்களால் நோயாளிகளை பாதிக்காமலும் இருக்குமாறு வைத்தியர்களிடம் அமைச்சர் இதன் போது கோரிக்கை விடுத்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் சரணடைவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் சரணடைவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் நேற்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் சரணடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாலை வரை அப்படி எந்த சம்பவமும் பதிவாகவில்லை. இருப்பினும் வெலிகம போலீஸ் தலைமையகத்தில் நீதிமன்ற திகதி அடுத்த வியாழக்கிழமை என்பதால் அன்றைய தினம் அவர் ஒரு பிரேரணை மூலம் நீதிமன்றத்தில் சரணடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய டாப் ஸ்டோரிஸ். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றைய ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.